தமிழக அரசு கள் விற்பனை செய்ய அனுமதிக்க வலியுறுத்தி உசிலம்பட்டியில் விவசாய சங்கத்தினர் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் விஷ சாராயத்தால் உயிரிழப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பாரம்பரிய கள் இறக்கும் தொழிலை மேம்படுத்தி பனை மரத்திலும் தென்னை மரத்திலும் கள் இறக்கி விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என விவசாய சங்கம் சார்பில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி போன்ற அண்டை மாநிலங்களில் கள் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் கள் விற்பனை செய்ய அனுமதி அளிக்காத தமிழக அரசை கண்டித்து விவசாய சங்கம் சார்பில் கண்டன கோஷங்கள் எழுப்பி மண்பானையில் கல்லை எடுத்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் 58 கிராம கால்வாய் சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வடசென்னை அனல் மின் நிலைய வாயிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலைய வாயிலில் CITU தொழிற்சங்கத்தினர் அங்கமான தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலியாக உள்ள 32,000 பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும், மின்வாரிய தொழிலாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் பணிப்பயன்களை காலதாமதமின்றி விரைந்து வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் தமிழ்நாடு அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் ஜூலை மாதம் 9ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என தொழிற்சங்கத்தினர் எச்சரித்தனர். மாநிலத்தில் 3ஆம் இடமும் மாவட்டத்தில் 2ஆம் இடத்தையும் பிடித்த 10ஆம் வகுப்பு மாணவிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவிற்கு அழைப்பு இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காமராஜ் நகரில் வசித்து வரும் சிவகுமாரின் மகள் சௌமியா. இவர் 10ஆம் வகுப்பில் 497 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 3ஆம் இடமும் மாவட்டத்தில் 2ஆம் இடத்திலும் உள்ளார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் நடிகர் விஜய் சார்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் 3 இடங்களை பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசு வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் நடைபெற்று வருகிறது. இந்த பாராட்டு விழா பட்டியலில் மாணவி சௌமியாவின் பெயர் இல்லாதது அவரது குடும்பத்தினரையே சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. 2 நாள் நடைபெறும் இந்த பாராட்டு விழாவிற்கு இதுவரை தங்களை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளனர். ஏரிகளில் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க வட்டாட்சியர் அளவிலேயே அனுமதி வழங்கப்படுவதால் தாமதம் இனி ஏற்படாது என மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தை முன்னிட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வேளாண் சார்பு நிறுவனங்கள் சார்பில் கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் பாரம்பரிய நெல் வகைகள், தோட்டக்கலை பயிர்கள் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய ஆட்சியர் கலைச்செல்வி, விவசாயிகள் ஏரிகளில் மணல் எடுக்க வட்டாட்சியர் அளவிலேயே தற்போது அனுமதி அளிக்கப்படுவதால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், ஏரிகள் இல்லாத பகுதிகளில் அங்குள்ள குளங்களில் உள்ள வண்டல் மண்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் வங்கிக் கடன்கள், வேளாண் துறை சார்பில் இடுபொருட்கள் மற்றும் அரசியல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தை கண்டித்து ஈரோடு மாநகராட்சி கூட்டத்திலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பரபரப்பான சூழ்நிலையில் ஈரோடு மாநகராட்சியின் மன்றக் கூட்டம் மேயர் நாகரத்னம் சுப்பிரமணியம் தலைமையில் துவங்கியது. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை கண்டித்து இந்த கூட்டத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர். தொடர்ந்து மாநகராட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் தங்கமுத்து தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் விஷசாராய மரண சம்பவத்தினை கண்டிக்கும் வகையில் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் மாமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
நிர்வாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள நிர்வாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உடனடியாக விவசாயிகளுக்கு நீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர். பின்னர் அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்ற விவசாயிகள் துறையூர் முசிறி பகுதிகளில் வரும் 6 துணை வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அழிப்பதை சீர் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியதோடு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஐயாக்கண்ணு, அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 60 வயதான விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 5000 வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய இளைஞர் தூக்கி வீசப்படும் பதைபதைக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பங்களாப்பட்டி பிரிவு பகுதியில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகாவை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றார். கைபேசியில் பேசியபடி கவனக்குறைவாக சாலையை கடந்தபோது அவ்வழியாக திண்டுக்கல்லில் இருந்து தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஜெயபிரகாஷ் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்தவர் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைக்கு பின்பு உயர் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் விபத்து குறித்து பெரியகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அருகே மது பாட்டில்களை ஏற்றி வந்த மினி லோடு வேனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் டவுன் காமராஜர் பாலம் அருகே 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்தது. 2 கடைகளும் அருகருகே இருப்பதனால் அங்கிருந்து ஒரு கடையை இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தாழையாத்தம் பஞ்சாயத்து வைத்தீஸ்வரன் நகர் பகுதியில் புதிதாக அந்த கடையை திறக்க முடிவு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று காலை அங்கு கடை திறப்பதற்காக டவுன் பகுதியில் காலி செய்யப்படவுள்ள டாஸ்மாக் கடையில் இருந்து மது பாட்டில்களை மினி வேனில் ஏற்றி எடுத்து வந்தனர். இதையறிந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது என கூறி பெண்கள் உட்பட அனைவரும் மது பாட்டிலை ஏற்றி வந்த மினி வேனை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த டவுன் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் மது பாட்டிலை ஏற்றி வந்த மினி வேனை திருப்பி எடுத்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செங்கத்தில் கல்லிறக்க அனுமதி வழங்க கோரி தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் அரசு கல்லிறக்க விற்பனை செய்ய அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பனைமரக்கல், தென்னங்கள் இறக்க விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்க கோரி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை செங்கம் வட்டாட்சியர் முருகனிடம் அளித்தனர். தாம்பரம் அடுத்த மப்பேட்டில் நரிக்குறவர் பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் இலவச தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மப்பேடு நரிக்குறவர் காலனியில் கமலன் பெஞ்சமின் டிரஸ்ட் சார்பில் நரிக்குறவர் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்கள் சுயமாக தொழில் கற்று அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 1 ஆண்டாக நரிக்குறவர் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி நிறைவு விழாவை ஒட்டி தொழில் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் நரிக்குறவர் பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் தையல் பயிற்சி முடித்த 10 பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரமும் வழங்கப்பட்டது. மேலும் நரிக்குறவர் பெண்கள் செவிலியர், வழக்கறிஞர் உள்ளிட்ட தொழில் படிப்புகளை படிக்க முன்வந்தால் முழு செலவுகளையும் ஏற்க தயார் எனவும் அறக்கட்டளை நிறுவனர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.